ஒரு மரத்துக்கு எப்படி வேர் முக்கியமோ அது மாதிரி ஒரு மனுஷனோட உடம்புக்கு அவனோட முட்டு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தர் முட்டு வலி ஏற்பட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்றது அந்த வலி வந்தவங்களுக்கு தான் அதை நல்லா உணர முடியும். மூட்டு வாதம், அதாவது ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா மூட்டு எலும்புகளுக்கு நடுவுக்கு அந்த எண்ணெய் பசை சைனல் ஃப்ளூயிட் சொல்லுவோம். அந்த எண்ணெய் பசையோட தன்மை குறைஞ்சு அந்த எலும்புகள் ஒண்ணுக்கு ஒன்று உரச ஆரம்பிக்கும் போது ஏற்படக்கூடிய வலியை தான் ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்றோம். இது ரெண்டு வகையா இருக்கும். ஒன்னு வீக்கம் கொடுத்து காட்டக்கூடிய ஒரு மெத்தட், சிலது வீக்கம் இருக்காது வலி மட்டும் இருக்கும். இந்த ரெண்டு மெத்தடுமே ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸோட சேர்ந்தது தான். இது எங்களோட பிரைமரிஸ் தன்வந்திரி ஆயுர்வேத வைத்தியசாலையில பெரிய கஷ்டமே இல்லாம அழகா முறையில் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் மூலமா ரொம்ப எளிமையா அந்த சுத்தி இருக்க இன்ஃப்ளமேஷனை குறைச்சு உள்ள இருக்க சைனல் ஃப்ளூயிட்ல உள்ள இன்ஃப்ளமேஷனை குறைக்கிற பஞ்சகர்மா தெரப்பி இங்க கொடுக்கிறோம். 15 days ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பேஷண்ட் ஒரு 7-8 நாள்லயே அந்த கம்ஃபர்ட்னஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. உள்ள இருக்க சைனல் ஃப்ளூயிட் வந்து நியூ growth ஆகாது, ஆனா இட் ஸ்டார்டட் டைலேட்டிங். அந்த டீஜெனரேஷன் சப்ஜெக்ட் மாதிரி டைலேஷன் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சி நீங்க கொடுத்துக்கிட்டே அந்த பஞ்சகர்மா மெத்தட்ஸ் நம்ம கொடுக்க ஒரு 15 நாளையே அந்த பேஷண்ட் ஒரு சிவியரா உள்ள ஆர்த்ரைட்டிஸ் சிம்டத்தை ரெக்கவர் பண்ணதை பார்க்கலாம். அந்த ஸ்டேஜ் வரும்போது பேஷண்ட் நடக்க சொல்லி மெத்தட்ஸ் ஆஃப் வாக்கிங் ஸ்டைல், உணவு முறைகள், வெயிட் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், வெயிட் கூடாம எப்படி கொண்டு போகணும், அவங்க ஏஜுக்கு ஏத்தால என்ன மாதிரி மருத்துவம் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் வெறும் 2 வாரத்துல நீங்க ட்ரீட்மெண்ட் மூலமா உங்களோட நோயை 50-60% குணமானதை நீங்க கண்கூட பார்க்கலாம். எங்களுடைய பிரைமரிஸ் தன்வந்திரி ஆயுர்வேத வைத்தியசாலையில இதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி.